வணக்கம். தொடர்ச்சியா திமுகவை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஏன் கைது செய்யப்படுறாங்க, எதுக்கு கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவை ரொம்ப அவதூறா பேசுறாங்க, தாவேக்கா நிர்வாகிகளை ரொம்ப அவதூறா பேசுறாங்க, தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ற பெண்களை ரொம்ப அவதூறா பேசுறாங்க இப்படின்னு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஸோ இதன் காரணமா தான் திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், திமுக சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையுமே என்ன பண்றாங்க, கைது நடவடிக்கையில தாவேக்கா ஈடுபடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனா இங்க தாவேக்காவை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு திமுகவை தனிநபர் தாக்குதல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அப்பெல்லாம் திமுக கேஸ் போட்டுச்சா, போடவே இல்லையே, இப்ப ஏன் இவங்க போடுறாங்க அப்படின்னா, அது திமுக டீசென்டான பாலிடிக்ஸ் அவங்க கையில எடுத்தாங்க. நாங்க அப்படி எடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களை டார்கெட் பண்ணா, எங்களை பத்தி யாரா தரகுறவா பேசினா உடனடியே கைது தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு தாவேக்கா என்ன பண்றாங்கன்னா கேஸ் மேல கேஸ் போட்டுட்டே இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சரை தனிப்பட்ட விதத்துல திட்டாராம்பா, கருத்துக்களை முன் வச்சுட்டாராம். உடனே அவரை தூக்குங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி என்ன பண்ணாங்க, அவர் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணுமோ டார்ச்சர் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவருக்கு பேரம் பேசணுமோ பேரம் பேசுனாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கப்புறம் ஆர்ஜே சரண் ஜெயராமன் அவர் திமுக ஜென்சியை சேர்ந்தவர். அவரை என்ன பண்ணாங்க, தாவேக்கா பெண்களை இழிவா பேசிட்டாரு, அமைச்சரை குறித்த வீடியோ போட்டுட்டாரு, இதெல்லாம் எங்களால பொறுத்துக்க முடியல, மக்கள் எங்களை கேள்வி கேட்கறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேலையாவது, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையே கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரே வெளியேந்துட்டார். சோ தாவேக்கா இங்க காழ்ப்புணர்ச்சி மூலமா இவங்க என்ன பண்ணாங்க, கேஸ்கள் போட்டாங்க. இதை பாத்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு சட்ட ரீதியா அதை போராடி வெளியே வரணுமோ அது வெளியே வந்துட்டாங்க. ஆனா தாவேக்கா தொடர்ச்சியா திமுக வசைப்பாடுகிறாங்களே, தனிப்பட்ட தாக்குதல் பண்றாங்களே, இத பத்தியெல்லாம் விஜய் அவர்களுக்கு கண்ணு தெரியாதா, இல்ல தாவேக்கா அமைச்சர்களுக்கு கண்ணு தெரியாதா, இல்ல தாவேக்கா சப்போர்ட் பண்ற பெண்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இங்க கேள்வி கேட்க தோணுது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லயோலாமணின்னு ஒருத்தர் இருந்தாருப்பா, அது இவர் இப்போ இருக்கிற தாவேக்காவில. இதுக்கு முன்னாடி இருந்தாரு. அப்பதான் அவர் பாத்தீங்கன்னா மேடைகள்ல பாத்தீங்கன்னா தாவேக்காவை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்சாரு, தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முட்டு கொடுத்திருந்தாரு. ஆனா அது தேர்தலை ஜெயிச்சிட பிறகு லயோலாமணின்னு ஒருத்தர் இருந்தாரு எங்க அப்படின்னு எல்லாருமே பூத கண்ணாடி வச்சு தேடுற அளவுக்கு தேடுனாங்க, எங்கேயுமே கடையில. அதுக்கப்புறம் திரும்பவும் உள்ள வந்தாரு, அதிரடிகளை கிளப்பிட்டு இருக்காரு, பயங்கரமா பேசிடுறாருன்னு வச்சுங்களேன். இந்த சமீபத்துல ஒரு கூட்டத்துல என்ன பண்றாரு, பேசுறாரு. அதாவது ஒரு ஸ்லோகன் விஜய் அவர்கள் பரப்பி விட்டார் தேர்தல் பிரச்சாரங்கள். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு அவர் தேர்தல் பிரச்சாரங்கள் இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, திமுகவை டார்கெட் பண்ணி என்ன பண்ணாரு, கலாச்சி பேசினாரு. ஸோ அது ரொம்ப வைரல் ஆச்சு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் விஜய்க்கு தக்க பதிலடிலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வேற விஷயம். இப்போ அதே பாணியில லயோலாமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் காளி பத்ரகாளி, உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாலி அப்படின்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் ஏத்துக்கிற முடியுதா? எங்க அந்த தாவேக்கா சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் காணோம். ஏதோ திமுக தான் பெண்களை தனிநபரை தாக்கி பேசுறாங்க அப்படின்னு கோபம் பொத்துக்குன்னு வந்தாங்களே, இப்போ லயோலாமணி மேல கேஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி இப்போ கண்டென்ட் மாறிடுச்சு. ஓம் காளி பத்திரகாளி சமமாக இருக்கா, சத்தம் கேட்கலையா, அவர் பூண்டியா கேட்கணும். ஓம் காளி பத்திரகாளி, உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாலி. எங்க முதலமைச்சர் விஜய காணோம். திமுக எதனா ஒண்ணு தப்பா பேசிச்சுன்னா உடனே கைது பண்ணாங்களே, இப்ப எங்க அவங்க நிர்வாகியே ஒரு எதிர்கட்சி தலைவரை. நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் டார்கெட் பண்றது மட்டும்தான் தாவேக்காவுக்கு வேலையா இருக்கு. அதாவது ஆதவர்ஜன் என்ன சொன்னாரு, 41 பேர் கரூர்ல இருந்ததுக்கு மு.க. ஸ்டாலின் உதயநிதிக்காக 41 மக்கள் என் மக்களை கொன்னுட்டாரு அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, ஆதாரம் இல்லாம கொன்னுட்டாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு பொய்ய மு.க. ஸ்டாலின் மேல என்ன பண்றாரு, ஒரு பழி சுமத்துறாரு. சோ அதுல என்ன விவகாரம் ஏது விவகாரம் சிபிஐல விசாரணை இருக்குதுன்னு வச்சுக்கோமே. சோ இதை பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் மேல எந்த ஒரு ஆதாரமே இல்லாம ஒரு பொய் குற்றச்சாட்டை ஆதவர்ஜன அமைச்சர் என்ன பண்றாரு, முன்வைக்கிறார்.
இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்கள். சோ அவரை ஓடுகாலின்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இப்பெல்லாம் தாவேகாக்காரங்களுக்கு எல்லாம் கோவம் வராதா? இதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல் கிடையாதா? தாவேகாவில அரசுல வந்து இதெல்லாம் கைது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரு தாவேகா ஆளு, அதனால வந்து கைது பண்ண மாட்டாங்க. இவர் வந்து நான் நடுநிலையான ஆட்சியை கொடுப்பேன், நான் டிரான்ஸ்பரண்டான ஆட்சியை கொடுப்பேன், மக்களுக்கான ஆட்சி கொடுப்பேன், தப்பு செய்தா யாரு தப்பு செய்தாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் சொன்னாரா இல்லையா விஜய் அவர்கள்? அமைச்சர்கள் முதற்கொண்டு சொல்லிக்கிட்டு வராங்களேங்க, எங்க கட்சி நிர்வாகிகள் யாருன்னா தப்பு பண்ணா, என் கட்சி நிர்வாகிகள் யாருன்னா குற்றம் செய்தா, எங்க கட்சி நிர்வாகிகள் யாருன்னா தரக்குறைவா பேசுனா நாங்க நடவடிக்கை எடுப்போம். எல்லா அமைச்சர்களும் சொல்லிக்கிட்டு வராங்க, முதலமைச்சர் சொல்லிட்டு வராரு. இன்னைக்கு தாவேகாவை சேர்ந்த லயோலா மணி அவர்கள் இந்த அளவுக்கு எதிர்க்கட்சி தலைவரை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை தரக்குறைவா பேசுறத தாவேகா ரசிக்குதா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன் அவர் மேல சட்டம் பாயல? ஏன் அவர் கைது பண்ணல? சோ கேள்விகள் கேட்க தோணும். அதாவது நீங்க கைத்தட்டல் வாங்கணும், விசில் வாங்கணும், முதலமைச்சரை உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு தரக்குறைவா பேசுவீங்களா? இதுவே திமுக பேசுறா உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்து என்ன பண்றீங்க? அரெஸ்ட் பண்றீங்க, கைது நடவடிக்கை எல்லாமே செய்யறீங்க. இதே தாவேக நிர்வாகி ஓம்காலி பத்ரகாளி உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாலின்னு சொல்றாரு. இதையே நீங்க வந்து கைது செய்ய மாட்டீங்க, ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? உங்க நிர்வாகி அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்க முடியுமா? லயோலாமணிய கட்சி மீறி அவர் வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி கைது செய்யப்பட முடியுமா? முடியாது. ஏன்னா தாவேகா அப்படின்ற ஒரு பேட்ஜ் இருக்கு. நீங்க தாவேகா அப்படின்ற ஒரு பேட்ஜை வச்சுக்கிட்டு என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம். இவ்வளவுதாங்க பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை கொடுத்து கைதாகி ஜெயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்த வேம்புலி அவரு எம்எல்ஏ கூட ஆய்வுக்கு வராரு. சோ இதெல்லாம் எதுக்கு எப்படி நினைக்கிறீங்க? தாவேக்கான்ற ஒரு பேட்ஜ் அவங்க கிட்ட இருக்குது. அதனால நீங்க வந்து பெண்களுக்கு எதிராக வந்து நீங்க தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூட எம்எல்ஏ கூட ஆய்வுக்கு வரலாம். ஏன்னா தாவேக்கா பேட்ஜ் இருக்கு. இந்த திருப்பத்தூர்ல ஆடு திருடிட்டாருன்னு ஒரு வழக்கறிஞர், அவருக்கு அரசு வழக்கறிஞர் பதவி. ஆட்டை திருடிட்டாருன்னு கைது செய்யப்பட்டவருக்கு அரசு வழக்கறிஞர் பதவி. ஏன்னா அவர் தாவேக்கா நிர்வாகி. சோ தாவேக்கா பேட்ஜ் இருந்தா நீங்க என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம், உங்க மேல கேஸ் வராது, உங்க மேல புகார் வருது, உங்க மேல நீங்க கைது பண்ணி செய்ய மாட்டீங்க, ஹாயா இருக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கலாம். அதனால நீங்க எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசணுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவா பேசலாம், எந்த அளவுக்கு நீங்க வந்து இழிவா பேசணுமோ அந்த அளவுக்கு இழிவா பேசலாம், எந்த அளவுக்கு தனிப்பட்ட நபர்கள் மேல தாக்குதல் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணலாம். முதலமைச்சர் அவர்களுக்கு இதை ஏன் கண்டிக்க தெரியல? ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை தரக்குறைவா பேசுறாங்க தாவேகா நிர்வாகி பொது மேடையில. ஏன் கட்சி சார்பா புசியானது ஒரு கண்டனம் தெரிவிக்கல? அவர் பதவி பறிக்கப்படுமா? அவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்து எங்க நிர்வாகிகளை, எங்களுக்கு சப்போர்ட் பண்ற பெண்களை, எங்க அமைச்சரை, எங்க முதலமைச்சரை தனிநபர் தாக்குதல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கைது நடவடிக்கை திமுக மேல ஏவி விடுறீங்களே. உங்க நிர்வாகி ஒரு எதிர்க்கட்சி தலைவரை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை இது மாதிரி தரைக்குறைவா பேசுறாங்களே, ஏன் நீங்க கைது பண்ணல? ஏன் நீங்க இது வந்து ரசிக்கிறீங்க? அப்படின்னா நீங்க தாவேக்காவில இருந்து கொண்டு திமுக எந்த அளவுக்கு நீங்க வசப்படுறீங்களோ வசப்படலாம். தனிநபர் தாக்குதல் பண்ணலாம். ஒரு முன்னாள் முதலமைச்சரை நீங்க இழிவா பேசலாம், முன்னாள் துணை முதலமைச்சரையும் எதிர்க்கட்சி தலைவரை நீங்க என்ன பண்ணலாம், என்ன வேணா இழிவா பேசலாம். ஆனா உங்க மேல கைது நடவடிக்கை இருக்காது. நீங்க பாராட்டப்படுவீங்க. அவருக்கு என்ன பண்ணுவாங்க, பதவிகள் கொடுப்பாங்க. இப்போ தூத்துக்குடியில கூட அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா எம்எல்ஏ மேல அலிகேஷன் கொடுத்தாங்க, குற்றச்சாட்டு கொடுத்தாங்க, புகார் கொடுத்தாங்க. அவங்க பதவி பறிக்கப்பட்டதை கண்டி எம்எல்ஏ மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒண்ணுமே இல்ல. தாவேக்கா பேட்ஜ், தாவேக்கா அப்படின்ற ஒரு பேட்ஜ் உங்களுக்கு இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணலாம் சார், ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா இது திமுக இல்ல அதிமுக மற்ற கட்சிகள் பேட்ஜோட நீங்க வந்து தாவேக்கா பத்தி அப்படின்னு சொன்னா கூட பிடிச்சி கையில் என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. இதுதான் தாவேக்காவுடைய ஆட்சி நிலைமையா இருக்கு. இதுல நாங்க மக்களுக்கான ஆட்சியை நடத்துறோம், நடுநிலை ஆட்சியை நடத்துறோம், டிரான்ஸ்பரண்டான ஆட்சியை நடத்துறோம்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து என்ன பண்றாங்க, புருடா விட்டு இருக்காங்க. வெட்ட வெளிச்சமா அவர் நிர்வாகி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு மரியாதை கூட கொடுக்காம உதயநிதி ஓடுகாலின்றாரு. இவர் எந்த விதத்துல ஏத்துக்கொள்ள முடியுது? இதுக்கெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து காது கேட்கலையா? இல்ல அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு காது கேட்கலையா? இல்ல புசி ஆனந்துக்கு காது கேட்கலையா? ஏன் இதை வந்து இதுவரைக்கும் வந்து அவர் மேல லயோலா மணி மேல எந்த வித நடவடிக்கை எடுக்கல? ஏன் பதவி நீக்கப்படல? இப்படின்னு கேள்விகள் பல பேர் கேட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்க கம்முன்னு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகள் எதுனா ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் உடனே கைது நடக்குது. சோ அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மேல எந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நடத்தினாலும் இந்த பக்கம் கைதும் கிடையாது, பதவி பறிப்பு கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.